ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி தபச நிகழ்ச்சி தாங்க. எங்கள் ஒரு பக்கம் சின்ன சங்கரங்கோயிலில் வச்சு நடந்த ஆடி தபச நிகழ்ச்சி பார்க்கலாமா? வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கும் சின்ன சங்கரங்கோயில். இங்கே ஆடி தபச நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் விமரிசையாக நடக்கும். இது ஆடி மாதம் நடக்கிற உத்திராட்டாதி நட்சத்திர நாளில் இது நடக்குங்க. கோயிலில் அவ்வளோ கூட்டமே கோயிலில் தாங்க இருக்கும். அம்பை, விகேபுரம், அப்புறம் பிரம்மதேசம், வாகைக்குளம், மன்னார் கோயில், ஊர்காடுன்னு சுற்றி இருக்க எல்லா கிராமத்து மக்களும் இங்கே தான் இருப்பாங்க. கோயிலில் நல்ல கூட்டம். நாங்கள் உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வெளியே சப்பரத்தில் வைக்கிறதுக்காண்டி அம்மனையும் சுவாமியுமே வச்சுருந்தாங்க. அழகாக அலங்காரம் பண்ணி ரிஷப வாகனத்தில் சங்கரநாராயணன் இருந்தார். நல்ல வெளியும் அப்பவும் பூஜை கரெக்டாக நடந்துச்சு. நாங்கள் வரவும் அங்கேயும் பூஜையை நல்ல பார்த்துட்டு அப்படியே அம்பாலும் இருந்தாங்க. அம்பாலையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம தவசம் நடக்கிற இடத்துக்கு போகிறோம். தவசம் நடக்கிற இடம் ஆத்தங்கரையில் நடக்கும். தவச மண்டபத்தில் அந்த ஆத்தங்கரையை நோக்கி போகிறதா இருந்தால் போகிற வழி ஃபுல்லாக நம்மளுக்கு கடையாக வச்சுருப்பாங்கங்க. இந்த ஆடி தவச நிகழ்ச்சி எதுக்காண்டி நடக்குன்னா, கோமதி அம்மன் தன்னோட தவத்தால் அதை சிவனும் திருமாலும் சேர்ந்து சங்கர நாராயணனாக காட்சி அளித்தார். அந்த கோமதி அம்மனோட தவத்தை ஏற்றுக்கிட்டு இந்த திருமாலும் சிவனும் காட்சியளிக்கிற நினைவு தான் ஆடி தவச திருநாள். நம்ம தவச காட்சி பார்க்குற இடத்துக்கு அப்படியே போகலாம். போகிற இடம் ஃபுல்லாக வரிசையாக கடை தாங்க. அப்படியே ஸ்வீட் கடை, பொம்மை கடை, பானிபூரி கடை, அப்புறம் வாட்ச் கடை, சர்பத்து, கரும்புச்சாறு, அப்புறம் குட்டீஸ்க்கு நல்ல ராட்டு, அப்புறம் இந்த ஜம்பிங்கு, வரிசையாக கடை. இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படியே பொம்மை, டாலு, செப்பல், வரிசையாக அந்த ஆறு போகிற வழியே நமக்கு தெரியாமல் ஃபுல்லாக மக்கள் கூட்டமும். அந்த பொம்மை சாஃப்ட் டாய்ஸ்லாம் 100 ருபீஸ் தாங்க. அப்புறம் செயின், கம்மல், செப்பல், பேக்கு அப்படின்னு நிறைய கடை. அதே மாதிரி இந்த ஏணிப்படி மிட்டாய்னு, கருப்பட்டி மிட்டாய்னு சுட போட்டு அது, அப்புறம் 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச சவு மிட்டாய் கடைலாம் ஒரு தாத்தா போட்டிருந்தார். அதையும் பார்த்துட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படி தவச காட்சி எடுக்கிற இடத்துக்கு அப்படி நீங்கள் எல்லா கடையுமே நான் எடுத்துருக்கிறேன். எல்லா கடையுமே பாருங்கள். வரிசையாக பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக கூட்டமாக பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் தவச காட்சி எடுக்கிறதுக்கு சேர்ந்தோம். இந்த தவச காட்சி எப்படி நடக்குன்னா, சங்கன் பதுமன்ற 2 நாக அரசர்கள் சிவனும் ஒருத்தர் திருமாலும் பெரியவங்கன்னு சண்டை போட்டாங்க. அல்ல 2 பேருமே ஒன்று தான் உலகத்துக்கு சொல்கிறதுக்காண்டி கோமதி அம்மாள் தவச மண்டபத்தில் ஊசி முனையில் ஒத்த காலில் நின்று தவம் செஞ்சு அப்போ அரிய சிவனும் அந்த 2 பேருமே நாங்கள் ஒன்று தான் சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிப்பாங்க. இது அப்போ ரிஷப வாகனத்தில் சுவாமி எழுந்தருளுவார். இந்த காட்சி தான் ஆடி தவச நிகழ்ச்சியாக வருஷம் நடக்குங்க. இங்கே வருஷம் இந்த காட்சி நடக்கும். செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாருமே தவச காட்சியை பார்த்துட்டு அடுத்த நாள் அம்பையில் தெப்ப குளத்தில் தெப்ப விடும். அந்த காட்சியும் பார்ப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த திருவிழா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அம்மனோட தவத்துக்கு இறங்கி சிவனந்தருமாலும் இணைஞ்சி சங்கர நாராயணனாக காட்சி அளித்தார். அதே மாதிரி அந்த சங்கர நாராயணனோட ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தேன். அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அர்த்தநாரீஸ்வரர் இது நம்மளுக்கு பல்லாக்கில் இருந்தது. எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே தெப்ப குளத்தையுமே ஃபோட்டோ தெப்ப குளமே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நாளைக்கு தெப்ப விடும். அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் சாமி அருள்லாம் பெற்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த சாமியோட அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.